ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனல்ல வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனம் பற்றியும் வைகுண்ட பிரதட்சணம் பற்றியும் திருமலை திருப்பதி இன்றைய தரிசன தகவல்களையும் பார்க்கலாம். வரக்கூடிய டிசம்பர் 30 வைகுண்ட ஏகாதசி அமையுது. திருமலையில் டிசம்பர் 30 தொடங்கி ஜனவரி 8 வரைக்கும் தொடர்ந்து 10 நாட்களுக்கு வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு துவார தரிசனத்திற்காக பக்தர்களை அனுமதிப்பாங்க. இதில் சில ஃபாலோவர்ஸ் துவார தரிசனம்னா என்ன, துவார தரிசனத்திற்கு என்று நம்ம தனியாக டிக்கெட் வாங்கணுமா, துவார தரிசனத்திற்கு டிக்கெட் வாங்கினால் மூலவர் வெங்கடேஷ பெருமாளையும் தரிசனம் பண்ணுறதுக்கு அலோ பண்ணுவாங்களான்னு கேட்டிருக்கீங்க. தமிழ்நாட்டில் பெருமாள் கோவில்களில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு தொடர்ந்து 10 நாட்களுக்கு பரமபத வாசல் திறப்பு, சொர்க்க வாசல் திறப்பு என்று சொல்லக்கூடியது தான் திருமலையில் துவார தரிசனம் என்று சொல்கிறாங்க. துவார தரிசனத்திற்கு என்று தனியாக நம்ம எந்த டிக்கெட்ஸும் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. டிசம்பர் 30 தொடங்கி ஜனவரி 8 வரைக்கும் திருமலை தரிசனத்திற்காக எந்த தரிசன டிக்கெட்டுகள் கொடுக்குறாங்களோ அந்த தரிசன டிக்கெட் நம்ம வாங்கினாலே முதல்ல மூலவர் வெங்கடேஷ பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு துவார தரிசனமும் பார்த்துட்டு வரலாம். இந்த 10 நாட்கள் துவார தரிசனம் அல்லாது மற்ற நாட்கள் நம்ம திருமலை கோவிலுக்குள்ளே போகக்கூடிய சமயத்தில் மூலவர் வெங்கடேஷ பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு பங்காரு வாக்கிலியை விட்டு வெளியே வந்த உடனே பங்காரு வாக்கிலிக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு மண்டபத்தில் போய் தீர்த்தம் கொடுப்பாங்க, சடாரி வைப்பாங்க. அது முடித்த பிறகு விமான வெங்கடேஸ்வரரை தரிசனம் செஞ்சுட்டு ஸ்ரீவாரி உண்டியல்ல காணிக்கை செலுத்திட்டு வெண்டி வாக்கிலி என்று சொல்லப்படக்கூடிய அந்த வெள்ளி நிலை கதவுகள் வழியாக வெளியே வந்து லட்டு பிரசாதம் வாங்கிட்டு கோவிலை விட்டு வெளியே வருவோம். ஆனால் இந்த 10 நாட்கள் துவார தரிசன சமயத்தில் கோவிலுக்குள்ள போன பிறகு மூலவர் வெங்கடேஷ பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு பங்காரு வாக்கிலியை விட்டு வெளியே வரக்கூடிய சமயத்தில் அங்க மூங்கில் கட்டையெல்லாம் கட்டி வச்சு ஒரு தனி கியூ ஸ்டார்ட் ஆகும். இந்த கியூ அந்த பங்காரு வாக்கிலிக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய தீர்த்தம் கொடுக்கக்கூடிய அந்த மண்டபம் வழியாக தான் போகும். ஆனால் இந்த 10 நாட்கள் சமயத்தில் அங்கே தீர்த்தம் கொடுக்க மாட்டாங்க, சடாரி வைக்க மாட்டாங்க. அந்த மண்டபம் வழியாக நம்ம கியூவில் போய் திருமலை உண்டியல் காசி எண்ணக்கூடிய பழைய பராக்கமணி மண்டபம் இருக்கும். இப்போ அந்த இடத்துல உண்டியல் காசி என்றது கிடையாது. பராக்கமணி மண்டபம் இப்போ தற்சமயம் கோவிலுக்கு வெளியே அன்னப்பிரசாத மண்டபத்திற்கு ஆப்போசிட்ல தான் இருக்கு. அங்கதான் இப்போ உண்டியல் காசு எவ்வளவு வந்திருக்கு என்கிற கணக்கை பார்க்கிறாங்க. இப்போ கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பழைய பராக்கமணி மண்டபம் வரைக்கும் அந்த கியூ போகும். அங்க இருக்கக்கூடிய படிக்கட்டுகள் வழியாக இறங்கி திருமலை மூலவர் வெங்கடேஷ பெருமாள் இருக்கக்கூடிய அந்த கர்ப்ப கிரகத்தை சுற்றி விமான பிரதட்சணத்திலேயே ஒரு பா வடிவத்தில் ஒரு சின்ன துவார தரிசனம் என்று சொல்லப்படக்கூடிய பரமபத வாசல் இருக்கும். மற்ற நாட்கள் எல்லாம் இந்த பரமபத வாசல் கதவுகள் மூடியிருக்கும். அந்த பரமபத வாசல் கதவை தான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க. இது மூலவர் வெங்கடேஷ பெருமாளை சுற்றி பா வடிவத்தில் விமான பிரதட்சணத்தில் அமைந்திருக்கக்கூடிய துவார வாசல். இந்த துவார வாசல் ஆனது ரொம்ப நேரோவாக இருக்கும். சிங்கிள் கியூவாகத்தான் நம்ம போக முடியும். அதனால ரொம்ப வேகமாகவே நம்ம இந்த பிரதட்சணத்தை சுற்றி வலம் வந்துடலாம். மூலவர் வெங்கடேஷ பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு பங்காரு வாக்கிலியை விட்டு வெளியே வரக்கூடிய இடத்துல நம்முடைய வலதுபுறத்துல தான் இந்த வைகுண்ட துவார வாசல் ஆரம்பமாகும். இது முடிவடையக்கூடிய இடம் எங்க இருக்கும்னா ஸ்ரீவாரி உண்டியல் என்று திருமலையில் உண்டியல் காணிக்கை செலுத்தப்படக்கூடிய பெரிய உண்டியல் இருக்கும். பொதுவாக பழைய உண்டியல் என்று சொல்லப்படக்கூடியது அந்த உண்டியல் தான். இப்போ நீங்க வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு பெரிய மகாலட்சுமி நின்ற உருவத்தில் இருக்காங்க. தங்க தகடுகள் பதிச்சிருப்பாங்க. இப்போ இந்த மகாலட்சுமியினுடைய திருப்பாதத்திற்கு கீழேயும் ஒரு உண்டியல் வச்சிருக்காங்க. இந்த இடத்துல தான் இந்த வைகுண்ட துவார வாசல் ஆனது முடிவடையும். இந்த வைகுண்ட துவார வாசல் வழியாக உள்ள வந்து இந்த இடத்தை விட்டு வெளியே வரக்கூடியது தான் திருமலையில் துவார தரிசனம் என்றும் வைகுண்ட பிரதட்சணம் என்றும் சொல்றாங்க. பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு அந்த கியூ வழியாக இந்த வைகுண்ட துவார தரிசனத்திற்கு உள்ளே போய் வைகுண்ட பிரதட்சணம் செஞ்சு முடிச்சுட்டு வெளியே வந்து வெண்டி வாக்கிலி என்று சொல்லப்படக்கூடிய அந்த வெள்ளி நிலை கதவுகள் வழியாக வெளியே வந்து அன்றைய நாள் கொடுக்கப்படக்கூடிய பிரசாதத்தை வாங்கிட்டு நம்ம கோவிலை விட்டு வெளியே வந்துடலாம். இதற்கென்று, அதாவது துவார தரிசனத்திற்கு என்று எந்தவித தனி டிக்கெட்ஸும் கிடையாது. ஒரே ஒரு முறை மட்டும் இந்த வைகுண்ட பிரதட்சணம் வலம் வர்றதுக்கு பக்தர்களை அனுமதிப்பாங்க. பெருமாளையும் தரிசனம் செஞ்சுட்டு
வைகுண்ட பிரதட்சணமும் செஞ்சுட்டு வர்றதுக்கு தான் நாம் இந்த டிசம்பர் 30ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 8ஆம் தேதி வரைக்கும் எந்த தரிசன டிக்கெட்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்களோ அந்த தரிசன டிக்கெட்டுகள் நாம் புக் பண்ணுறோம். இந்த வைகுண்ட ஏகாதசி துவார தரிசன நாட்களுக்கு எந்த விதமான தரிசன டிக்கெட்டுகள் இஷ்யூ பண்ணுவாங்க, இலவச டோக்கன்கள் இஷ்யூ பண்ணுவாங்க, எந்த இலவச தரிசனங்கள் கேன்சல் பண்ணுவாங்க என்ற எல்லா தகவல்களுமே தனி ஒரு வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோனுடைய லிங்க்கை இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனம் 10 நாட்களுக்கான தரிசன டிக்கெட்டுகள் டிசம்பர் மாதத்தினுடைய ஆரம்பத்திலேயோ அல்லது நவம்பர் மாதத்தினுடைய இறுதியிலேயோ இந்த 10 நாட்களுக்கு என்று தனியாக டிக்கெட்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த துவார தரிசனமானது திருமலை வெங்கடேஸ்வர பெருமாள் அமைந்திருக்கக்கூடிய கருவறையை சுற்றி வெளிப்பிரதட்சணத்தில் அமைஞ்சிருக்கு. வைகுண்ட ஏகாதசி தொடங்கி 10 நாட்கள் சமயத்திலையும் இந்த துவார வாசல் முழுவதுமே வண்ண வண்ண மலர்களாலும் மின் விளக்குகளாலும் ரொம்ப அழகாக அலங்கரிச்சிருப்பாங்க. பார்ப்பதற்கே ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் இதுவரை இந்த வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனத்திற்காக திருமலைக்கு போனதில்லைன்னா இந்த முறை அவசியமாக இந்த டிக்கெட்ஸ் புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அடுத்து திருமலை திருப்பதி இன்றைய தரிசன தகவல்கள் பற்றி பார்க்கலாம். கடந்த 2 நாட்களாகவே திருமலை மற்றும் திருப்பதியில் விட்டு விட்டு மழை பெஞ்சிட்டு இருக்கு. அதனால தரிசனத்திற்கு போகக்கூடியவங்க மறக்காம குடை எடுத்துட்டு போங்க. இலவச SST டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய ஸ்ரீனிவாசம், விஷ்ணு நிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்று அக்டோபர் 5ஆம் தேதி மதியம் 2 மணி தொடங்கி நாளை அக்டோபர் 6ஆம் தேதிக்குரிய இலவச SST டோக்கன்ஸ் மொத்தம் 13,000 டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த இலவச SST டோக்கன்ஸ் எல்லாமே மாலை 4:45 மணி போல் முழுமையாக கொடுத்து முடிக்கப்பட்டு கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய 3 SST கவுண்டர்ஸும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன்ஸ் கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்று அக்டோபர் 5ஆம் தேதி மதியம் 2 மணி தொடங்கி நாளை அக்டோபர் 6ஆம் தேதிக்குரிய இலவச திவ்ய தரிசன டோக்கன்ஸ் மொத்தம் 2,000 டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த இலவச திவ்ய தரிசன டோக்கன்களும் மாலை 4:45 மணி போல முழுமையாக கொடுத்து முடிக்கப்பட்டு கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன் கவுண்டரும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இனி நாளை மதியம் 2 மணி தொடங்கி மாலை 5 மணிக்குள்ள இந்த SST டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன் கவுண்டர் ஓபன் செஞ்சு அக்டோபர் 7ஆம் தேதிக்குரிய இலவச தரிசன டோக்கன்கள் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. குழந்தைகளுக்கு பூஜா ஹாலிடேஸ் இருந்த காரணத்தினாலேயும் புரட்டாசி மாதம் பிரம்மோற்சவ நாட்கள் எல்லாமே தொடர்ந்து ஒரே சமயத்தில் அமைந்த காரணத்தினால திருமலை மற்றும் திருப்பதியில் பக்தர்கள் கூட்டம் தொடர்ந்து கடந்த 1 வாரமாகவே அதிகமாகத்தான் இருக்கு. டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்திற்கும் கடந்த 3 அல்லது 4 நாட்களாகவே 24 மணி நேரத்திற்கும் மேலே தான் தரிசனத்திற்கு ஆகுது. நேற்றுமே டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூ கோகர்பம் சர்க்கிள் வரைக்கும் இருந்ததாகவும் தரிசனத்துக்கு 24 மணி நேரம் ஆனதாகவும் டிடிடி குறிப்பிட்டிருக்காங்க. ஈவினிங் ஒரு பர்டிகுலர் நேரத்திற்கு பிறகு டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூ சிலாத்தோரணம் தாண்டியோ அல்லது கோகர்பம் வரைக்குமோ இருக்கும் பட்சத்திலேயும் அல்லது இந்த இலவச தரிசன கியூ கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகியும் கம்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே ஃபுல்லாகும் பட்சத்தில் திருமலையில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அடுத்த நாள் எத்தனை மணியிலிருந்து கியூவில் ஜாயின் பண்ணணும் என்கிற அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுப்பாங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட எந்த தரிசன டிக்கெட்டும் இல்லை, இலவச தரிசன டோக்கன்களும் வாங்க முடியலைன்னா திருமலையில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸில் கொடுக்கப்படக்கூடிய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கேட்டுட்டு நீங்கள் டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூவில் ஜாயின் பண்ணிக்கலாம். தற்போதைக்கு இருக்கக்கூடிய இந்த பக்தர்கள் கூட்டமானது நாளையிலிருந்து குழந்தைகளுக்கு எல்லாம் ஸ்கூல் ரீஓப்பன் ஆகக்கூடிய காரணத்தினால நாளை அல்லது நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமைக்குள்ள பக்தர்கள் கூட்டம் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். அதற்கப்புறம் நமக்கு இலவச தரிசன டோக்கன்களும் ஈஸியாக கிடைக்கும். டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்திலையும் மேக்சிமம் 12 மணி நேரத்திற்குள்ள நம்ம தரிசனம் பார்க்கக்கூடிய சூழ்நிலை மறுபடியும் திரும்ப வந்துடும். பிரம்மோற்சவம் 10 நாட்களுக்காக ஸ்டாப் பண்ணியிருந்த 1 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய இலவச தரிசனமான இன்ஃபேன்ட் தரிசனம், NRI டிஃபென்ஸ் பர்சனல் தரிசனம் எல்லாமே பிரம்மோற்சவம் முடிந்த மறுநாளில் இருந்தே ரெஸ்யூம் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த தரிசனத்திற்காக நீங்கள் இப்போ பிளான் பண்ணுறீங்கன்னா திருமலை தரிசனத்திற்காக போகலாம். சீனியர் சிட்டிசன் தரிசனம் பற்றி ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் ஏதாவது உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ மற்ற சோசியல் மீடியா மூலமாகவோ வரும் பட்சத்தில் அதை நம்ப வேண்டாம் என்று டிடிடி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது சீனியர் சிட்டிசன் தரிசன டிக்கெட்டுகள்
திருமலை மற்றும் திருப்பதியில் ஆஃப்லைனில் இஷ்யூ பண்ணுறது கிடையாது. இந்த தரிசன டிக்கெட்டுகள் ஒரு நாளுக்கு 1000 தரிசன டிக்கெட்டுகள் என்ற விகிதத்தில் ஒரு மாதத்தினுடைய மொத்த தரிசன டிக்கெட்டுகளும் 3 மாதங்களுக்கு முன்னதாகவே ஆன்லைனில் டிடிடி ஆப் மற்றும் டிடிடி வெப்சைட்டில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் இஷ்யூ பண்ணிடுறாங்க. அதே போல் சீனியர் சிட்டிசன் தரிசனமானது மதியம் 3 மணிக்கு தான் அலோ பண்ணுறாங்க, காலையில் அலோ பண்ணுறது கிடையாது. ஸோ காலையில் தரிசனத்திற்கு அலோ பண்ணுறாங்க. இந்த சீனியர் சிட்டிசன் தரிசன டிக்கெட்டுகள் ஆஃப்லைன்லையும் இஷ்யூ பண்ணுறாங்க என்கிற வரக்கூடிய தகவல்களை நம்ப வேண்டாம் என்று டிடிடி இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவை மறக்காமல் உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நிறைய நண்பர்களோடு நீங்கள் ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.